ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். கிராமங்களில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சும்மா அப்படி தக தகன்னு எண்ணெய் மிதக்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்ல காரசாரமான மட்டன் குழம்பு. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பாராட்டு நிச்சயம் உங்களுக்கு. இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி பழம் அவ்வளோதான் இதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 18 பல் பூண்டு, ஒரு 3 துண்டு அளவுக்கு இஞ்சி. அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை. இதை நல்லா மையா நம்ம வந்து அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக அம்மியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதையும் தனியாக அரைச்சி வச்சாச்சு. சரிங்களா? இப்போ வந்து அடுத்து நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேங்காய் அரைக்க போகிறோம். இந்த மட்டன் குழம்புக்கு தேங்காய் நம்ம அதிகமாக சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன தேங்காய் இருக்கு இல்லையா, அதில் பாதி மூடி அளவுக்கு நல்லா அம்மியில் வச்சு அரைச்சிடலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் வச்சு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 அனா இல்லைன்னா ஒரு 5, 6 முந்திரி, அதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம். இதையும் இது கூட வச்சு, இந்த தேங்காய் கூட வச்சு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? முந்திரி சேர்க்கும்போது நம்மளுடைய மட்டன் குழம்பு நல்லா திக்காக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த மட்டன் குழம்ப தாளிக்கிறதுக்கு நம்ம அந்த ₹5க்குள்ள ஸ்பைசஸ்லாம் இருக்கிற பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உள்ளே கொட்டிக்கலாம். அந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க, 2, 3 வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு சின்ன வெங்காயம், சின்ன தக்காளி பழம். இப்போது இந்த தக்காளி பழம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கொலையெல்லாம் வதக்க தேவையில்லை. அதுக்கப்புறமா நம்ம நல்லா அம்மியில் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இது வதங்கட்டும். நம்ம இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். மட்டனை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ இது உள்ளே நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நல்லா உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மட்டனெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு டைம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின அந்த நல்லெண்ணெயில் வந்து படுற மாதிரி நல்லா ஒரு டைம் பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா இதை பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அம்மியில் மசாலாலாம் அரைச்சிட்டு அந்த அம்மியை கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் மஞ்சப்பொடி மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம் ஒரு தடவை. கிண்டிட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் இப்போ இதை வந்து நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொதிக்க வைக்க போகிறோம். மூடி வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாம். அந்த மூடியை மட்டும் மேல் டாப்பில் அப்படி லைட்டாக மூடி வச்சுட்டு இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். அந்த கொதிக்க விட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு நம்ம இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நல்லா இதை வந்து நல்லா ஒரு மூடியை வந்து லைட்டாக இந்த மாதிரி மேலே வச்சுட்டு கொதிக்க வச்சிடணும். அப்படின்னா தான் அந்த மட்டன்லாம் நல்லா வெந்து வரும். நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரமாக அந்த மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். கிட்டத்தட்ட 3/4% வந்து இதுலேயே வந்து மட்டன் நம்மளுக்கு வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி 6 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 6 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் குழம்பு வந்து நல்லா காரசாரமாக இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நல்லா தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், முந்திரி, அப்புறம் சின்ன வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல அது, அப்புறம் வந்து இந்த பட்டை, சீரகம், சோம்பு அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை, அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து
குக்கர் மூடி வச்சுட்டு விசில் போட வேண்டியதுதான். தண்ணி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கட்டியாவும் இருந்தா ஊத்தி சாப்பிட்றதுக்கு சரியா வராது. அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இத கிண்டி விட்டுட்டு, நம்ம வந்து இப்போ குக்கர மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்தா போதும். ஏற்கனவே நம்ம இத நெறைய நேரம் கொதிக்க வச்சுட்டோம். அதனால ஒரு 5 விசில் மட்டும் வச்சு குக்கர மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து விசில்லாம் வந்துருச்சு. பாருங்க குழம்பு எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்குன்ட்டு. பார்க்க மட்டும் இல்ல, சாப்பிட்றதுக்குமே வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு இந்த மட்டன் குழம்பு. நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ஒரு நாள் இந்த மாரி செஞ்சு பாருங்க. உங்ககிட்ட அம்மி இல்லாட்டியும் பரவால்ல. மிக்ஸியில வந்து நீங்க அரைச்சு கூட இந்த மாரி செஞ்சு பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் இந்த குழம்பு. இல்ல காரசாரமா சூப்பரா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாரி மட்டன்லாம் பார்த்திங்கன்னா, அவ்ளோ சாஃப்ட்டா இருந்துச்சு. அப்படியே பஞ்சு மாதிரி நல்லா வெந்திருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்ளோ நேரம் இவ்ளோ பொறுமையா இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.